lovely beauties எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது பெரிய ஒரு விஷயம் ஆனா வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா நான் சொல்றேன். நார்மலா நான் வந்து வெட்னஸ்டே எல்லாம் என்னோட ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப் அந்த சேனல்ல தான் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் செஞ்சு ஒரு 2 இயர்ஸ் பக்கமா ஆக போகுது. அதுல சப்ஸ்கிரைபர் வந்து 202 தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் செக் பண்ற நேரம். அது மட்டும் இல்ல ஒரு சேனல்ல வந்து நம்ம மணி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படினா 1000 சப்ஸ்கிரைபரா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். நான் அந்த சேனல்ல வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து 100 கூட ரீச் பண்ணாதது மாதிரி தான் எனக்கு ஷோ ஆகுது. இவ்ளோ நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஒரு 200க்கு மேல வீடியோஸ் இருக்கு அப்படி நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ரொம்ப ஹார்ட் வர்க் செஞ்சு தான் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்யறது. நான் வந்து தனியா செப்பரேட்டா மேக்கப் வீடியோ செய்யற நேரம் நல்லா ரீச் ஆகும் அப்படி நினைச்சு தான் தனி சேனலை வந்து ஸ்டார்ட் செஞ்சேன். ஆனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனதுக்கு அளவுக்கு எனக்கு வந்து அதில் பலன் கிடைக்கல. இவ்வளோ நாளாக நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு வந்து எந்த மணி எதுவுமே வராது. நான் வீடியோஸ் வந்து அப்லோட் செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய நாள் கழிஞ்சதுக்கு பிறகு எனக்கே தோணுச்சு, ஏன் அப்படி வந்து வீணாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி தோணுச்சு. என்னோடய ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப் சேனலோட வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் நான் அப்லோட் செஞ்சுட்டே இருக்கிறேன். சாட்டர்டேயும் சண்டேயும் நான் ஏற்கனவே முன்னாடி அப்லோட் செஞ்ச வீடியோஸ் தான் அதை இங்கே வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெட்னஸ்டே வந்து நான் மேக்கப் வீடியோஸில் வந்து மேக்கப் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் இதிலே வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். என்னமோ அந்த சேனலில் வந்து வீடியோஸை மொத்தமாக வந்து இந்த சேனலுக்கு மாற்றின பிறகு அந்த சேனல் வந்து யூஸ் செய்ய மாட்டேன். ஓகேவா, அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த சேனல் மட்டுமே என்னை வந்து ஃபோக்கஸ் செஞ்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் கிட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ளூ ஹெவன் அப்படின்னு உள்ள பிராண்டோட மேக்கப் கிட்டு. இதோட ப்ரைஸ் ஒரிஜினல் வந்து 695 rupees கொடுத்துருக்குறாங்க. அதை கட் செஞ்சு 499 கொடுத்துருக்குறாங்க. 499 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஃபேஸுக்கும் யூஸ் செய்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கிறீங்களா, ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கிறீங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் கிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக உள்ள ப்ராடக்டை சேர்த்து வாங்குறது மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி என்ன, லாங் லாஸ்டிங்காக எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்டு இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காஜல் இருக்குது. இது நார்மலாக உள்ள காஜல் மாதிரி இல்லை, நல்ல போல்டான காஜல் இருக்குது. இந்த காஜலை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்னரும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ப்ராடக்ட்டு காம்பேக்ட் பவுடர் கொடுத்துருக்குறாங்க. இது காம்பேக்ட் பவுடர் பேர்ல் ஃபினிஷை வந்து கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் SPF 15 வந்து இருக்குது. இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் இந்த ப்ராடக்ட் வந்து வருது. நெக்ஸ்ட்டு ஷிம்மர் மேட் ப்ளஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு HD ஆல் இன் ஒன் மேக்கப் ஸ்டிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதை வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர், கலர் கரெக்டராக வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். பியூட்டி பிளெண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபவுண்டேஷன் பிளெண்ட் செய்கிறதுக்கு. லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு நான் லிப்ஸில் வந்து வியர் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இனி வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறது 1 by 1 நம்ம பார்க்கலாம். எப்போதுமே மேக்கப் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லபடியாக ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கோங்க. இல்லை சோப்பு கூட யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டோனர், சீரம் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிறது இல்லை அப்படின்னா ஸ்கிப் செஞ்சுக்கலாம். ஆனால் மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் செஞ்சுக்கலாம். நான் ஆனால் இந்த கிட்டை மட்டுமே வந்து யூஸ் செஞ்சுருக்கிறேன். எவ்ரிடே நம்ம மேக்கப் செய்கிற நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிளெல்லாம் கவர் பண்ணுறது மாதிரி ப்ராடக்ட் மட்டுமே அப்ளை செஞ்சால் போகிறோம். அதாவது கன்சீலர் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சீலர் மட்டுமே போதும். ஃபேஸில் எல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் செய்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா
கன்சீலர் மட்டுமே யூஸ் செஞ்சு உங்களோட மேக்கப் வந்து ஃபினிஷ் செஞ்சுக்கலாம். நான் வாங்கியிருக்கிற கிட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஷேடு, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள ஷேடை வந்து நீங்கள் பிக் செஞ்சு வாங்கிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் ஸ்டிக்காக இருக்கிற ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே இருக்கிற இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா ஹனி 301. உங்களோட ஃபிங்கர்னாலே நீட்டாக வந்து பிளெண்ட் செஞ்சுக்கலாம். ஈஸியாக குயிக்காக வந்து ரொம்ப அழகாக வந்து பிளெண்ட் ஆகுது. திட்ட எதுவுமே இல்லை, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் கவரேஜை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து திரும்பவும் நீங்கள் ரெண்டாவது கோட்டிங் அப்ளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கவரேஜ் வந்து கிடைக்கும். உங்களோட ஃபிங்கர் வச்சு நல்லபடியாக வந்து பிளெண்டு செஞ்சுக்கலாம், டேப்பாக வச்சு பிளெண்டு செஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்குற பியூட்டி பிளெண்டர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபிங்கர்லனா உங்களுக்கு அதிகமான கவரேஜ் கிடைக்கும், பியூட்டி பிளெண்டரில் கொஞ்சம் கம்மியான கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேஸுக்கும் இந்த ஸ்டிக்கை யூஸ் செஞ்சு ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் செஞ்சுக்கலாம், கன்சீலராகவும் யூஸ் செஞ்சுக்கலாம். இதோட ஃபினிஷிங் வந்து சில்க் மேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு க்ளோவாக இருக்கத்தான் செய்யுது. அதாவது கம்ப்ளீட்டாக ட்ரை மேட்டாக எதுவுமே இல்லை, சின்னதாக ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்குது, மேட்டு ஃபினிஷோட இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஹெவியாக எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் கன்சீலர் மட்டுமே யூஸ் செய்கிறீங்க, ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் செய்யலை அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் என்ன கலரோ அதே சேம் ஷேடில் வந்து கன்சீலர் வாங்கி யூஸ் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும். இல்லைன்னா வந்து கன்சீலர் வந்து அப்ளை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு தனியாக தெரியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு பேர்ல் க்ளோ காம்பேக்ட் பவுடர்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் விட்டமின் ஏ இருக்குது, பேர்ல் பிக்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க, SPF 15 இதில் இருக்குது. இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப நல்ல டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு சின்ன ஒரு கவரேஜும் வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா இதுலேயும் லைட்டாக வந்து பேர்ல் ஃபினிஷ் மாதிரி ஒரு சின்ன ஒரு க்ளோ இருக்குது. இதில் கொடுத்துருக்குற அப்ளிகேட்டர் வந்து அந்த அளவு நல்லா இல்லை. பவுடர் நம்ம அப்ளை செய்கிறதுக்கு எடுக்கிற நேரம் நல்லபடியாக வருது, ஆனால் ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம ஐயோட கார்னர்ல எல்லாம் அப்ளை செய்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் மிரரும் கொடுத்துருக்கிறதுனால நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நமக்கு டச்சப் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் மிரரை பார்த்து. நெக்ஸ்ட்டு ஆஃப் கேமராவில் ஐப்ரோ வந்து ஃபில் செஞ்சுட்டேன், ஏன்னா இந்த கிட்டில் வந்து ஐப்ரோ ஃபில் செய்கிறதுக்குள்ளே ப்ராடக்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து காஜல். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நல்ல போல்டான காஜல், ஆனால் பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷன் இல்லை, அதாவது ரிச்சான பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இதில் இல்லை. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் செய்யணும்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களோட லோவர் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை செய்யுங்க, ஐ லிட்டில் ஒரு லைனராக ட்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்மஜ் ஆகும், லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஃபேட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு செட் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை வந்து பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு ஒரு ஸ்மோக்கி ஐ லுக்கை வந்து க்ரியேட் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பிக்மெண்டேஷனும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷு, ஷிம்மர் மேட் ப்ளஷ்ஷுன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஷ்ஷு இப்படி தான் இருக்குது. இந்த ப்ளஷ்ஷோட கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் ஷேடில் கொஞ்சம் பிங்க் வந்து ஆட் செஞ்சால் எந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் அதே சேம் கலரில் தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் காப்பரிஷ் பிங்க் மாதிரி, பிங்க்னா ரொம்ப பிங்க்னா சொல்ல முடியாது, காப்பர்னா சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து சேர்ந்து மிக்ஸ் செஞ்சது மாதிரி உள்ள ஒரு ஷேடு. அப்ளை செய்கிற நேரம் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிக்மெண்டேஷன் ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் இப்படி ஒன் ஸ்வைப்பெல்லாம் செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லபடியாக தேய்க்க வேண்டியது இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் வந்து கிடைக்கும். அப்ளை செய்கிற நேரம் நான் ஸ்கின்னில் அப்ளை செஞ்சுருக்கிறேன். ஷிம்மர் பார்ட்டிகிள்ஸும் இருக்குது, சங்கி பார்ட்டிகிள்ஸாக எதுவுமே இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது, நல்ல க்ளோவாக இருக்குது. ஃபைனல் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக், இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இந்த ஷேடு பார்த்திங்கன்னா 310 ப்ளம் டிசைர்னு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பிங்க் ஷேடு, எவ்ரிடே வியர் செய்கிறதுக்கு பெஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேடு. இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்ல க்ளாஸி ஃபினிஷோடு இருக்குது. லிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டு ஃபினிஷ், ஆனால் ட்ரை மேட்டு ஃபினிஷ் கிடையாது, ஒரு ஹைட்ரேட்டடாக லிப்ஸுக்கு வந்து இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேவா? ஆனால் பெஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இந்த ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு ஷேடு. இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங் லுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு
விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்றபடி உள்ள கலரை வந்து நீங்கள் சூஸ் செய்யுங்க. மீடியமாக இல்லை லைட்டான ஷேடாக இல்லை டார்க்கான ஷேடாக அப்படின்னு எல்லாமே கேட்டகரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஏற்றபடி நீங்கள் சூஸ் செஞ்சு வாங்கிக்கலாம் விருப்பம் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.